ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு ஜெல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஜெல்லுன்னு சொல்லலாம், க்ரீம்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த ஜெல் பார்த்திங்கன்னா உங்களோட ஹேருக்கும் சரி ஃபேஸ்க்கும் சரி ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்கிற இந்த ஆம்லா வச்சு தான் ஒரு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீம் நீங்கள் 2 பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி ரெடி பண்ணணும் எல்லாமே நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ்லேருந்து இது எந்த ஸ்கின் யூஸ் பண்ணலாம், இது எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த க்ரீம் செய்யறதுக்கு நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து கூட க்ரீம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நெல்லிக்காய் பவுடர் வச்சு கூட நம்ம க்ரீம் செய்யலாம். நான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் பவுடர் வச்சு தான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால பார்த்திங்கன்னா நான் நெல்லிக்காய் பவுடர் தான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து அதை கூட நீங்கள் நான் செய்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஜூஸ் எல்லாம் சீக்கிரமாகவே பாக்டீரியாஸ் வந்துடும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் வாங்கிக்கிறதா. நெல்லிக்காய் பவுடர் உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலும் அவைலபிளாக இருக்கும். ஒரு 30 to 35 rupees தான் வரும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய க்ரீம் செய்யலாம், ஃபேஸ் பேக் செய்யலாம், ஃபேஷியல் செய்யலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். அதில் நீங்கள் ஒரு இது வாங்கினா போதும். ஸோ இன்றைக்கி நான் இந்த பிராண்டோட இதை எடுத்திருக்கேன், நெல்லிக்காய் பவுடர். இது எங்கள் ஊரில் கிடைக்கிற நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கின இந்த நெல்லிக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா 35 rupees தான் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பவுடர் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் நான் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு அந்த நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கிறேன். ஆம்லா பவுடர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் அவைலபிள். ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த பவுடர் அவைலபிளாக இருக்கும். பெஸ்ட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்குறது தான். ஏன்னா அது 30 rupeesக்குள்ளே முடிஞ்சிடும். இதுவே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். இது கூட என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். எனக்கு ரோஸ் வாட்டர் செட் ஆகாதவங்க நீங்கள் நல்ல ஒரு பியூரிஃபை வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரோ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரோ வாட்டரும் எனக்கு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் குடிக்கிற தண்ணியை 2-3 டைம் சூடு பண்ணி ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரோஸ் வாட்டர் ஒரு 3 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கொஞ்சம் நல்ல வாட்டரியாக தான் வேணும். ஸோ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அதில் இருக்கிற லம்ஸ் எல்லாமே போயிடும். அந்த பவுடர் பார்த்திங்கன்னா வாட்டரோட நல்லாவே டிசால்வ் ஆகிடும். ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் அப்படி நார்மல் வாட்டராக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் அது நல்லா நீங்கள் குடிக்கிற தண்ணியாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அந்த எந்த ஒரு லம்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஜூஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ராவோட இந்த ஆம்லாவே நெல்லிக்காவே எடுக்கிறீங்கன்னா ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறதுனால அந்த பவுடரில் இருக்கிற தூசி அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற லம்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம தனியாக எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ நமக்கு நெல்லிக்காயோட தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு க்ரீம் ரெடி பண்ணலாம். இது ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெமெடிங்க. இது நீங்கள் ஹேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் போக உங்களுக்கு இதோட பெனிஃபிட் சொல்கிறேன். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஒரு 2 tablespoon எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய டேபிள்ஸ்பூனாக 2 tablespoon எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் மார்க்கெட்டில் வாங்க ஜெல் தான் யூஸ் பண்ணணும். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். மார்க்கெட்டில் மாதிரியே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் உங்ககிட்ட பாதாம் ஆயில் இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக கோகனட் ஆயில் ஜஸ்ட் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு க்ரீம் பேஸ் வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆம்லாவோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம். ஆம்லாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை நல்லாவே அந்த ஏஜிங் ஆகாமல் ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ணும். அப்படின்னா நம்ம வயசான தோற்றங்கள் பார்த்திங்கன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கும்.
கண்ணுக்கிட்ட சுருக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும், கைக்கிட்டலாம் சுருக்கமாக இருக்கும். அதெல்லாமே நம்ம வந்து இந்த க்ரீம் போடுறதுனால நமக்கு வந்து அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் ஆகும். இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நீங்கள் நார்மலாகவே ஒரு ஜெல் எடுத்து நீங்கள் ஆலோவேரா ஜெல் எடுத்து ஒரு கொஞ்சமாக வந்து நீங்கள் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். நெக்ஸ்ட் நான் பார்த்திங்கன்னா கிளிசரின் தான் எடுத்துக்கிறேன். கிளிசரின் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தால் போதும், ரொம்ப அதிகமாக எடுக்க வேணாம். 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. கிளிசரின் பார்த்திங்கன்னா அதுவுமே வெஜிடபிள் கிளிசரினை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லது, ஸ்கின்க்கு அவ்வளோ நல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் வாட்டர் எடுத்துக்கலாம், ஆம்லா வாட்டர். ரொம்ப அதிகமாக எடுக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தால் போதும். அதோட பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஆக்னிலேருந்து ட்ரீட் பண்ணும். இது வந்து பிக்மெண்டேஷன்ஸு, நம்ம டெட் செல்ஸு இதெல்லாமே நல்லாவே க்யூர் பண்ணும் ஸ்கின்னுக்கு. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம், ஒரு மாய்ஸ்சரைசேஷன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட மாய்ஸ்சரைசேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதே ஜெல்லை நீங்கள் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்காகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட அந்த க்ரே ஹேர் வெள்ளை முடியை வந்து நல்லாவே க்யூர் பண்ணும். டேண்ட்ரஃப்லேருந்து இது நல்லா உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். இருந்த டேண்ட்ரஃபையும் நல்லாவே க்யூர் பண்ணும். எனக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து லம்ஸே இல்லாமல் நல்ல ஒரு ஜெல் ஃபார்ம் வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லை நீங்கள் ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்மளோட க்ரீம் பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வாட்டரை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஹேருக்குமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். உங்கள் ஹேர் நல்ல க்ரோத் ஆகும். ஆம்லாவில் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே பெரிய நெல்லிக்காய் நம்ம ஹேருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்குமே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம சேனல்லே வந்து நெல்லிக்காய் வச்சு ஃபேஸ் பேக்லாம் போட்டிருக்கோம். அது இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிக்கலாம். டே டைம் வந்து நீங்கள் வந்து எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணும்போது உங்களோட மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கடையில் வாங்குறதோட இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் இன்னும் வந்து நல்ல ஒரு கிளாஸி லுக்காகவும் நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஹேர் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் ஃபுல்லாக இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஹேர் க்ரோத்தும் சரி, டேண்ட்ரஃப்லேருந்து நல்லாவே க்யூர் ஆகும். உங்கள் ஹேர் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரைட்னிங் ஆகும், நல்ல க்ரோத் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸும் பார்த்திங்கன்னா வந்து விங்கிள்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஃபைன் லைன்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்கின் நல்ல ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த க்ரீமை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.